ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். எல்லாருமே இந்த கலர் கோழி குஞ்சை வந்து வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து நம்மக்கிட்ட நிற்காது, இறந்து போயிடும். ஒரு இறப்பு கூட இல்லாமல் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இந்த கலர் கோழி குஞ்சில் முக்கால்வாசி இல்லை 99% உங்களுக்கு சேவலாக தான் இருக்கும். இந்த கோழி குஞ்சுங்க வந்து பெருசானதுக்கப்புறமும் ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கும். ரொம்ப பெருசாக நம்ம வெளியே விட்டு வளர்க்க முடியாது. மற்ற நாட்டுக்கோழிங்க மாதிரி இதை நம்ம தைரியமாக வெளியே விட முடியாது. சீக்கிரமாக நாய்கிட்ட அதெல்லாம் டக்குன்னு பிடிபட்டுரும். நீங்கள் என்ன போட்டாலும் சாப்பிடும். இது வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா முதல் 2 மாதம் மட்டும் தான் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் ஊசி போடணும் இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லை. 3 வருஷமாக என் பசங்களுக்காக கோழி குஞ்சு வாங்கி வளர்க்குறோம். இது வரைக்கும் 3 கோழி குஞ்சு, 2 வந்து நாய் தூக்கிட்டு போயிடுச்சு, 1 காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. மற்றபடி எந்த கோழியுமே எங்கள் வீட்டில் என்கிட்ட வந்து இறந்து போகலை. அதை வச்சு தான் அதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல் 2 மாதம் மட்டும் நல்லா கவனித்து பார்த்துக்கணும். கோழி குஞ்சுகளுக்கு ரொம்ப வெயிலும் ஆகாது, ரொம்ப குளிரும் ஆகாது. அதனால் நைட்டு நேரத்தில் வீட்டுக்குள்ளே, இப்போ நாங்கள் வந்து மாடியில் தான் வச்சு வளர்க்குறோம். எங்களுக்கு பக்கத்தில் இடம்லாம் கிடையாது. நாங்கள் மாடியில் தான் கோழி எல்லாமே வளர்க்குறோம். அதனால் நைட்டு நேரத்தில் மட்டும் இந்த கோழியை வந்து நாங்கள் வெளியே வந்து அடைச்சி வைக்காமல் வீட்டுக்குள்ளே அட்டைப்பெட்டியில் போட்டு மூடி வச்சுருவேன். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. எப்போவுமே தண்ணியும் சாப்பாடும் அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். நீங்கள் நைட்டு அதை வந்து 6 மணிக்கு நம்ம அடைக்கும் போதில் உள்ள தண்ணி சாப்பாடு இருக்கக்கூடாது. அடுத்த நாள் காலையில் தண்ணி சாப்பாடு ஒரு 7 மணிக்கு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். தண்ணியும் வந்து நம்ம அதில் வந்து துளசி, அப்படி இல்லைன்னா வந்து ஓமவல்லி இலை, இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அந்த தண்ணியும் கலந்து நம்ம ஃபஸ்ட் டைம் காலையில் வைக்கிற முதல் தண்ணி அந்த மாதிரி வச்சோன்னா அது உடனே ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும் போதில் வேகமாக தண்ணியை குடிக்கும். அப்போ வந்து அந்த அதில் உள்ள மருந்து வந்து அதுக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடோ சரி, அதுக்கு உடம்புல எது இருந்தாலும் சீக்கிரமாக சரி பண்ணி விட்டுரும். முதல் 2 மாதம் மட்டும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சங்கடப்படாமல் மெயின்டைன் பண்ணிட்டோன்னா கோழி இறந்தே போகாது. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சத்து மாவுன்னு வாங்குவோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் ரொம்ப கொலன்னு இல்லாமல் ஓரளவுக்கு புட்டு பதம்பாங்கலாம் அந்த மாதிரி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி அதை வந்து வச்சா அந்த கோழி நல்லா சாப்பிடும், வேகமாக வளரும். அப்புறம் பொட்டுக்கடலை நம்ம வந்து ஒன்றை வந்து 4 அப்படி லைட் பொடியாகாமல் கொஞ்சம் 4-5 உடைக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம அப்படி போட்டோன்னா அதுவும் நல்லா சாப்பிடும். பப்பாளி இலை, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்ல பொடிசாக நறுக்கி போட்டிங்கன்னா அந்த கோழி குஞ்சு சாப்பிடும். ரொம்ப பொடிசாக நறுக்கணும். எனக்கு குட்டி கோழியில் கொஞ்சம் பெரிய கோழியை நம்ம அப்படியே போட்டுடலாம். அது குட்டி கோழிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா நறுக்கி போடணும். இல்லை சத்து மாவுலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் வந்து கோழி தீவனம்னு கிடைக்கும். ஒரு மாதிரி அரைச்சி வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக அரைச்சி பவுடர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம கொஞ்சம் புட்டு பதம் அதே தான் சேம் அந்த மாதிரி நம்ம வச்சோன்னா கோழி நல்லா சாப்பிடும். இது வந்து போட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் வேகமாக வளரும், நல்லா வேகமாக வளர்ந்துடும். ஒவ்வொரு நாளும் பார்த்தாலே தெரியும் கடன்னு வளர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் காலையில் நீங்கள் சாப்பாடு இந்த தண்ணி ப்ளஸ் சாப்பாடை நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா இந்த கோழி வேகமாக நம்ம சாப்பிட்டு அந்த ஃபுட் பேக் வந்து அதோட கழுத்துக்கு பக்கம் நல்லா பெருசாக சாப்பிட்டது நம்மளுக்கு தெரியும். அப்போனா அந்த ஃபுட்டை எடுத்துருங்க, தண்ணி மட்டும் வச்சுருங்க. அப்புறம் மத்தியானம் அப்படின்னா தான் அந்த கோழி தன்னோட சாப்பாட்டிலே வேஸ்ட்டு போகாமல் திரும்ப அதையே சாப்பிடாம வேறு எந்த ஒரு இதுவும் வராமல் அது வந்து இறக்காமல் இருக்கும். இந்த கோழி தீவனத்தோடையே வந்து கோதுமை, அரிசி எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு அதனால் ஓரளவுக்கு பொடியாக இந்த ரவை பதவங்களா அந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு அப்புறம் இந்த கோழி தீவனத்தை குறைச்சிட்டு நம்ம இப்படி இது ரேஷன் கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். கோதுமை, பச்சரிசி, புழுங்கல் அரிசி அதெல்லாம் வந்து நம்ம இதில் நம்ம ஏன்னா அது 50 ரூபா, 1 கிலோ உங்களுக்கு 50 ரூபா, இது நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கிது இல்லையா. அதனால் நம்ம அதை இப்படி இது பாதி அது பாதி அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் நம்ம அதை வந்து கோழியோட தீவனத்தை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்காமல் வீட்டில் நம்மளுக்கு எது நம்மளுக்கு சுலபமாக செலவில்லாமல் கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். இந்த 1 மாதத்துலேயே இந்த கோழி வந்து நல்லா ஓரளவுக்கு பெருசாகிடும். இப்போ இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த கோழி தீவனத்தை வந்து குறைச்சிருங்க. இது வந்து 1 கிலோ 50 ரூபான்னு நினைக்கிறேன். இது கோயம்புத்தூரில் 50 ரூபா, அங்கே வேறு ஊர்லலாம் என்ன விலைன்னு எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் சாப்பாடு ஆக்குவோம் இல்லையா, அந்த சாப்பாட்டோட இந்த கோழி தீவனத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா
அது தீவனம் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிடும். அப்போ வந்து அதுக்கு இந்த தீவன செலவு நம்மளுக்கு குறையும். இந்த சாப்பாடு நான் வந்து ரேஷன் அரிசி தான் ஆக்கி வைப்பேன். அது சேர்த்து ஆக்கும் போதில் இந்த கோதுமை இதெல்லாம் நான் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அரைச்சி போட சொன்னாலும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மொத்தமாக வச்சிங்கன்னா கோதுமைலாம் சாப்பிட்டா கோழி நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், வெயிட் வரும். அப்போ தீவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது போடுறத வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சுலபமாக கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம அரைச்சி ஒரு அடுத்த 2வது மாதம் நீங்கள் அது அரைச்சி போட்டிங்கன்னா அது சாப்பிட பழகிடும். முதல்ல இது வாங்கும்போது எங்கிட்ட கூண்டு கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் புது கூண்டு கட்டிட்டோம். இப்போ கூண்டுக்குள்ளே விட்டாச்சு. ஏற்கனவே வந்து முயல் இருந்தது, அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இருந்தது. எல்லாத்தையுமே வந்து ஒரே கூண்டில் விட்டுட்டோம். கோழி குட்டியாக இருக்கிறதுனால முயல் வந்து அதிகம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. கோழியும் குட்டியாக இருக்கிறதுனால பறவைகளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம். எல்லாமே கீழே வந்து நான் சாப்பாடு போட்டேன்னா எல்லாமே கீழே வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கோழி கொஞ்சம் கொஞ்சமாக வளர எதையுமே கீழே வர விடுறதில்ல. முயலை கூட பக்கத்தில் வர விடுறதில்ல, கொத்தி துரத்தி விட்டுரும். ஒரு லவ் பேர்ட்ஸை கூட நல்லா கொத்தி அது இறந்து போயிடுச்சு. ஒரு ப்ளூ கலர் லவ் பேர்ட்ஸு நல்லா 2 மாதம் தான் நம்ம வந்து இது இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும். தண்ணியை வந்து டெய்லி மாற்றணும். சாப்பாடு வந்து இந்த கோழி தீவனம் இல்லைன்னா சத்து மாவு இந்த மாதிரி ஏதாவது பார்த்து கொடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. நீங்கள் ரேஷன் அரிசியை சாப்பாடு ஆக்கி அதில் கொஞ்சம் கோதுமை அப்புறம் தானியம் எதையாவது இது பண்ணி வச்சாலும் ஓகே. கடலை புண்ணாக்கு அதை ஊற போட்டு அதையும் சாப்பாடோட கலந்து வச்சிக்கினாலும் சாப்பிடும். நீங்கள் என்ன போட்டாலும் இந்த கலர் கோழி குஞ்சுங்க வந்து சாப்பிடும். சாப்பாடோட கலந்து நீங்கள் வெங்காயம் உரிக்கிற வெங்காயத்தோல், வீட்டில் நீங்கள் என்ன வேஸ்ட்டு நான் வந்து செடிகளுக்கு போடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து கோழிகளுக்கு அப்படியே கொண்டு வந்து போட்டுருவேன். அது எல்லாமே நீட்டாக சாப்பிட்டு முடிச்சிடும். முதல் 2 மாதம் இந்த பிள்ளைங்க வந்து அந்த கோழியை வந்து கைக்குள்ளே பிடிச்சி நசுக்காமல் பார்த்துக்கணும். ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்காக தான் வாங்குகிறோம், இருந்தாலும் ரொம்ப நசுக்காமல் பார்த்துக்கணும். இன்னொன்று கோழி வந்து எப்போவுமே அடைச்சியே வச்சுருக்கக்கூடாது. காலையில் சாயந்தரம் கொஞ்சம் வெளியே அங்கிட்டு ஓட விடணும். நான் மாடியில் கொஞ்சம் அந்த செடிகள் தண்ணி ஊற்றும் போது அதை ஓட விடுவேன். அப்போ வந்து அது நல்லா ஃப்ரீயாக ரெக்கையெல்லாம் விரித்து அடித்து வந்து இங்கிட்டு ஓடும். அப்போ தான் அதுங்களுடைய கால் நல்லா பலப்படும். அந்த குட்டி கோழிக்கு காலில் பலன் இல்லாமல் அப்படியே சில நேரம் செத்து போயிடும். நல்லா இங்கிட்டு ஓட விடணும். காலையிலையும் சாயந்தரம் மட்டும். அதுக்காக ரொம்பவும் பண்ணக்கூடாது, ரொம்பவும் பிடிச்சியும் வைக்கக்கூடாது. இந்த கோழியும் முயலும் ஒரே இடத்துக்குள்ளே படுத்துருக்கு பாருங்களேன். கோழி வந்து முயலை கொத்துது, லைட்டாக சும்மா கொத்துது. முயல் தூங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நான் இந்த சாப்பாடில் வந்துட்டு ரேஷன் அரிசி ஆக்கி அதில் வந்து கோதுமையும் கொண்டக்கடலை அப்புறம் கொஞ்சம் கோழி தீவனம், ஒரு கால்வாசி கோழி தீவனம், அதையும் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி, அப்புறம் கடலை புண்ணாக்கு அதையும் நல்லா இடித்து மிக்சியில் அரைச்சி சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறேன் நான். இது வந்து ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை கன்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கடலை புண்ணாக்கை தனியாக வச்சிடலாம். இந்த பொடி பண்ணி அரைச்சி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அது ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் அது நம்ம நார்மலாக நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மிச்சம் இருக்குதோ, சாப்பாடாக்கிட்டு மீதி இருக்கும், குழம்பு மீதி இருக்கும், கூட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் வச்சிட்டிங்கன்னா அது சூப்பராக சாப்பிட்ரும். இதுக்கு தனியாக நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல் 2 மாதம் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து அது ஓரளவுக்கு பெருசாக வளர்கிற வரைக்கும் பார்த்துக்கணும். இது வந்து ஒரு 2-2.5 மாத கோழியை இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து ஒரு 2-2.5 மாதம் இருக்கும். இந்த சைஸ்லலாம் வந்து ஒன்றுமே செய்யலை, நல்லா இருந்துச்சு. எல்லா பறவையோட முயலோடலாம் நல்லா படுத்துக்கும், ஒன்றுமே செய்யாது. நாங்களாம் உள்ளே போகல. பசங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து அவங்க உட்காந்து அதை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறது, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அந்த மாதிரி அவங்க டைம் பாஸ் பண்ணிக்குவாங்க. அந்த கோழியோடையும் சரி முயலோடையும் சரி. இந்த கோழி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன சாப்பாடு போட்டாலும் சாப்பிடும். நாட்டுக்கோழி என்கிட்ட இருந்துச்சு. ஒரு சேவலும் 2 கோழியும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த மற்ற 2 கோழிக்கும் இந்த கழிச்சல் ப்ராப்ளம் வந்தது, அந்த பொட்டைக்கோழிக்கு. அது வந்து அப்படியே நான் சேவலுக்கும் போய் கடைசியில் 3மே என்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக அந்த 3 கோழியுமே என்னால் நான் இந்த பிராய்லர் கோழி மாதிரி என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கு நான் என்ன சாப்பாடு போட்டேனோ அதுக்கு தான் அதே தான் அதுக்கும் போட்டேன். ஆனால் அது சாப்பிடவே இல்லை. அது வந்து மேய்ச்சலில் விட்டு நான் வெளியேருந்து வாங்கியிருந்தோம். மேய்ச்சலை விட்டு வளர்த்துருந்துருக்காங்க. என்னால் அதை டெரஸில் வந்து அதை வைக்கவே முடியல. அது வந்து வெளியே போகணும் அப்படின்னு தான் பார்த்துச்சு. எங்கள் தெருவில் நிறைய நாய் உண்டு. அதனால் போனால் 1 செகண்டில் தூக்கிட்டு போயிடும். அதனால் வெளியும் விட முடியலை.
ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாட்டுக்கோழி எண்ணெய் வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணுறது. அதனால் அதையும் வைக்க முடியல. கடைசியில் அதுவும் 3மே இறந்து போயிடுச்சு. டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போய் பார்த்தோம், ஆனால் நிற்கலை எங்ககிட்ட. அந்த பக்கம் போ ஜோஹன். ஜானஸ்மா இந்த கலர் கோழி குஞ்சுக்கு வந்து 2 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் சமைக்கிற எந்த சாப்பாடு மீதியாக இருந்தாலும் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி தோசை சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கோழிக்கு போட்டிங்கன்னா அது அழகாக சாப்பிட்ரும். வேறு எந்த செலவும் இதுக்கு பெருசாக இருக்காது. 6 மணிக்கு மேலே கோழி வந்து இங்கே அங்கே வந்து நடமாடாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். முயல் தான் வந்து நைட்டு கூட மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலே தண்ணி மட்டும் மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் அது வந்து ஃப்ரெஷ் தண்ணி குடிச்சிக்கும். நம்ம நைட்டு மாற்றாமல் காலையில் வச்சோன்னா அது அந்த அழுக்கு தண்ணியை தான் காலையில் எழுந்திரிச்சோன்னா குடிக்கும். அதனால் நைட்டு நீங்கள் எப்போவுமே எல்லாத்துக்குமே எந்த வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னாலும் கேஜில் போட்டு வளர்க்குறீங்கன்னா அதுக்கு நைட்டு தண்ணி மாற்றுறது, அது காலையில் வந்து நல்ல தண்ணியை வந்து குடிச்சிக்கும். கீழே வந்து மண் தான் போட்டிருந்தோம். ஏன்னா அதோட வேஸ்ட் வந்து மிதிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மண் போட்டு தான் வச்சுருந்தோம். மண் நார்மலாக கோழிகளுக்கு மண் ரொம்ப பிடிக்கும். மண் குளியல் போடுவாங்க அப்பப்போ. நம்ம கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே மட்டும் அடித்து விட்டோன்னா நல்லா மண்ணில் வந்து இது பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கும். எனக்கு ஒரு பக்கத்தில் வந்து நான் செடி வச்சுருக்கிறேன், காய்கறி தோட்டம், மாடியில் தோட்டம் மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த பக்கத்தில் வந்து எனக்கு கோழி, முயல், லவ் பேர்ட்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே கூண்டில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீட்டில் முயல், கோழி, பறவை இந்த மாதிரி இதோடைய வீடியோஸும் போடுவேன். அப்புறம் மாடி தோட்டத்துக்குரிய வீடியோஸும் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் ஹஸ்பண்ட் உள்ளே நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாம் அப்படியே அவங்க காலை சுற்றி வரும். எதுக்குன்னா காலை கொத்துறதுக்குது. உள்ளே போனாலே வந்து காலை நல்லா கொத்தி வச்சிரும் பாருங்கள். அவங்க வந்து முயலை அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து இப்படி சுற்றியே வரும். நம்மளால் உள்ளே நிற்கவே முடியாது. சண்டை கோழி மாதிரி தான் வந்து நம்மக்கிட்ட அப்படியே எதிர்த்து நிற்கும். இது வந்து ஒரு பிராய்லர் கோழி, ஒரு கலர் கோழி குஞ்சு அந்த மாதிரியே இருக்காது. இந்த சண்டை கோழியெல்லாம் அப்படி எதிர்த்து நிற்கும்ல, அப்படி முடியெல்லாம் சிலிர்த்துக்கிட்டு அந்த மாதிரி நம்மக்கிட்ட எதிர்த்து நிற்கும் எப்போவுமே. என் வீட்டுக்காரங்க காட்டுறாங்கல்ல, அந்த கோழி தான் ஹெட்டு. அவங்க தான் ஹெட்டு. மற்றவங்கெல்லாம் அவங்க அசிஸ்டன்ட் மாதிரி. வேண்டாம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.